மக்களே, உங்கள் தமிழ் மகன் ஐசக் வந்துட்டேன். என்னோட தமிழில் பார்த்துருப்பீங்க, மாங்கல்யம் தந்து நான் போட்டிருப்பேன். அதாவது இது ஒரு கல்யாண மந்திரம். இதோட சரியான விளக்கம் தெரியல, ஆனால் ஓரளவுக்கு புரிஞ்ச அளவுக்கு சொல்லணும்னா, இந்த கல்யாண மந்திரம் சொல்லும் போது இனிமே நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக கடைசி வரைக்கும் இருக்கணுங்கிறது அந்த மாதிரி தான் கான்செப்ட். ஆனால் நீங்கள் எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க இன்றைக்கி நான் கல்யாணத்தை பற்றி தான் பேச போகிறேன் அப்படின்னு. இருக்கலாம், இது ஒரு மிக்சருங்க. சில நம்பிக்கைகளை பற்றி நான் பேசலான் இருக்கேன். இப்போது நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. கல்யாணங்கிறது வாழ்க்கையில் ஒரு பரிமாணம். பிறந்ததும் குழந்தையாக இருப்போம், அப்புறம் என்ன சொல்கிறது, வளருவோம், பருவம் வரும், கல்யாணம் ஆகும், அப்பா அம்மாவாகும், அப்புறம் தாத்தா பாட்டி ஆகும். ஸோ கல்யாணங்கிறது வாழ்க்கையில் ஒரு பரிமாணம். இது எல்லாருக்கும் நடக்குதா? இல்லைங்க. சில பேர் ரொம்ப வருஷமாக தனிமையாக இருப்பாங்க, சிங்கிளாகவே இருப்பாங்க. இந்த சிங்கிள்ங்கிறவங்க எவ்வளோ சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம சொசைட்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு கல்யாணத்துக்கு போனோமா, உனக்கு எப்போ கல்யாணம்னு கேட்பாங்க. நீ இன்னும் பண்ணாமல் இருக்க, நீ இன்னும் சிங்கிளாக இருக்க, அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்பாங்க. இதுவே சில ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் பார்த்தீங்கன்னா, நம்மளோட வயசு குறைவானவங்க நிறைய பேர் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஃபேமிலி, குழந்தைங்கள் அப்படின்னு வரும். நம்மளோட பார்க்குற பார்வை, நம்மளை சொசைட்டி பார்க்குற பார்வை ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா இந்த சிங்கிளாக இருக்கிறது நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். அந்த ரீசன் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எல்லா இடத்துலையும் போயிட்டு, எல்லா நேரமும் போயிட்டு எல்லாருக்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அவங்க பேக் டு ஸ்கொயர் ஒன் வருவாங்க, உனக்கு ஒரு துணை தேவை அப்படின்னு. ஆனால் நம்மளா போயிட்டு என்ன சொல்கிறது, நம்ம வேண்டானா இருக்கோம், நம்ம வேண்டான்னு சொல்லலைங்க, அது நடக்கலைன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி மூவ் பண்ணுறது கூட தெரியாது. வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடக்கும். சில விஷயங்கள் தள்ளி தள்ளி போகும், தள்ளி தள்ளி போய் ஒரு கட்டத்தில் அது நடக்காமல் போயிடும். லவ் ஃபெயிலியர்ஸ் இருக்கலாம், ப்ராப்பரான என்னது, சில பேர் அந்த கமிட்மெண்ட்டுக்கு பயப்படுவாங்க. சில பேர் ரொம்ப இண்டிபெண்டாக இருந்தே பழகியிருப்பாங்க, துணை இல்லாமல் இருக்கலாம், தைரியமாக இருப்பாங்க. சில பேருக்கு அதை எடுத்து சொல்கிறதுக்கோ இல்லை எடுத்து செய்யறதுக்கோ ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே இல்லாமல் இருக்கலாம். நம்மளா போயிட்டு எனக்கு கல்யாணம் பண்ண போகிறேன், எனக்கு கல்யாணம் பண்ண போகிறேன், யாராச்சும் என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் நிறைய ஹார்ட் டைம்ஸ். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த சிங்கிள் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு வயசு நம்ம வந்ததும் நம்ம ஃபேமிலியாக இருக்கட்டும், நம்ம சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நீ எப்போ கல்யாணம் பண்ண போற, நீ எப்போ கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லாருக்கும் புரிய வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். அந்த சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் ஏன் அவங்க கல்யாணம் தள்ளி போகுது, ஏன் அவங்க கல்யாணம் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு. ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அவங்க திருப்பி இல்லை நீ உன்னோட திங்கிங் மாத்திக்கோ, உன்னோட சிந்தனையை மாத்திக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது வெரி பெயின்ஃபுல். அட்வைஸ் எல்லாருமே கொடுக்கலாங்க. லைக் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், இப்படி இருந்தால் நல்லா இருக்கும். நம்மளுக்கும் ஆசை இருக்கும், நம்மளுக்குன்னு ஒரு ஃபேமிலி, நம்மளுக்குன்னு ஒரு என்ன சொல்றது, குழந்தைகள் அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஃபேமிலி உருவாக்கணும்னு ஆசை இருக்கும். ஆனா எல்லாருக்குமே அது நடந்துருதா தெரியலையே, இல்லையே. அப்படியே போயிட்டே இருக்கு, லைஃப் போயிட்டே இருக்கு. வேலைக்கு போறோம், நம்ம லைஃபை நம்ம பார்த்துக்கிறோம், அப்பா அம்மா இருந்தால் அவங்கள பார்த்துக்கிறோம், கூட பிறந்தவங்க இருந்தால் அவங்களையும் பார்த்துக்கிறோம். இந்த விஷயத்த நிறைய தமிழ் படங்கள் காட்டியிருக்கு உங்களுக்கு. நிறைய பேர் இந்த மாதிரி என்ன சொல்றது, நிறைய சிங்கிளா உள்ளவங்க எவ்வளவு ஃபேஸஸ் சேலஞ்ச் பண்றாங்கிறத காட்டியிருக்கு. இது ஒரு ஆணாவும் இருக்கலாம், ஒரு பெண்ணாவும் இருக்கலாங்க. அவங்க முதல்ல நம்ம ஃபேமிலி ஃபோக்கஸ் பண்ணுவோம், சில விஷயங்கள் நம்ம செய்வோம் ஃபேமிலிக்காக. அப்படி வயசு ஓடிரும், வயசு நம்மளுக்காக நிக்காது, அது போயிட்டே இருக்கும். ஒரு நல்ல துணை எந்த வயசுல வேணாலும் கிடைக்கலாம், அது நம்ம மனசை பொறுத்து. அது நீங்க ஒத்திக்குவீங்கன்னு நம்புறேன். இந்த
இந்த பதிவு எதுக்கு நான் பண்றேன்னா வந்து சில நேரங்களில் வந்து எனக்கு என்ன சொல்றது, பர்சனலாக நான் ஃபீல் பண்ண விஷயங்கள். ஒரு தடவை வந்து நான் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு அட்டென்ட் பண்ணியிருந்தேன். அவ்வளோ வயசு கூட எனக்கு ஆகலை. ஒரு அளவுக்கு என்னோட 20s தான் இருந்தேன். நான் லேட் 20s இருந்தேன். அப்போ அந்த கல்யாணம் பண்ணுற பொண்ணு மாப்பிள்ளையும் வந்து என்னை விட வந்து யங். அப்போது ஒரு கட்டத்தில் வந்து நான் அச்சத்தை போட்டு ஆசீர்வாதம் பண்ண முயற்சி பண்ண போது அங்கே உள்ளவங்க சொன்னது என்னன்னா, நீ பண்ணாத, நீ வந்து கல்யாணம் பண்ணாமல் இருக்க, ஸோ நீ உன்னோட ஆசீர்வாதம் அவங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி சில பேர் வந்து இந்த காலத்துலையும் யோசிக்கிறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து அவங்களோட கல்யாணத்துக்கோ இல்லை நண்பர்களோ இல்லை சொந்தக்காரங்களோ வந்து அவங்க கல்யாணம் அவங்க வீட்டில் ஒரு கல்யாணம்னா இல்லை அவங்க பிள்ளைங்களுக்கு பேர் வைக்க போகிறாங்களோ அந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷனை வந்து கூப்பிடுறது வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு வந்து அது ஒரு கேள்வியாகவே இருந்துகிட்டே இருந்துச்சு, எதுக்கு வந்து என்கிட்ட சொல்ல மாட்டுறாங்க அப்படின்னு. நம்மளுக்கு வந்து நம்ம பிஸியாக இருக்கும், அந்த மாதிரி இருந்தால் கூட அது பரவாயில்ல. அட்லீஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன், நீ என்னை கூப்பிடாட்டி கூட பரவாயில்ல, இந்த மாதிரி எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணுறது கூட வந்து சில பேர் வந்து தயங்குவாங்க. அப்போதான் எனக்கு தெரிய வந்துச்சு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சிங்கிளாக இருக்கிறது உனக்கு அதிர்ஷ்டம் இல்லை, யூஆர் பேட் லக், யூஆர் பிரிங்கிங் பேட் லக் அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து நேரடியாகவே மறைமுகமாக சொல்லுங்க, நேரடியாகவே சொன்ன விஷயங்கள் தான், நீ வந்து பேட் லக்கை கொண்டு வர, நல்ல கருத்துக்கெல்லாம் வந்து நீ சிங்கிளாக இருக்கிறதுனால உன்னை கூப்பிட முடியாது அப்படின்னு. நான் அங்கே போயிட்டு அவங்ககிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா வந்து அது அவங்க வீட்டு ஃபங்க்ஷன், அவங்க கூப்பிட்றதும் கூப்பிடாததும் அவங்க இஷ்டம். ஆனால் இது ஒரு மீத் இல்லையா? இது எத்தனை காலத்துக்கு இந்த மாதிரி இருக்க போறீங்க? சிங்கிள் ஆளுங்க எத்தனை பேர் எவ்வளோ சாதனை பண்ணியிருக்காங்க, நல்ல விஷயங்களை செஞ்சுருக்காங்க. ஆனால் ஒரு நல்ல காரியத்துக்கு போய் நின்னா அந்த நல்ல காரியம் வந்து தடைப்படுதுன்னு சொல்றது வந்து தெரியலங்க, எப்படி சொல்றதுன்னு தெரியல. அடுத்த எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, எங்க அம்மாவுக்கு முன்னுக்கு எங்க அப்பா இறந்துட்டாரு, சரிங்களா? அப்போ அதுக்கப்புறம் வந்து எங்க அம்மா வந்து எந்த ஃபங்க்ஷனுக்கு, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாங்க. அப்போ சொன்னது வந்து உங்களுக்கு வந்து கணவர் இல்லை, நீங்க வந்து எதுவுமே வந்து ஈடுபடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்க அம்மா வந்து ஒரு 40 years வந்து ஹஸ்பண்டோட இருந்தாங்க. அவங்க சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி எங்க அப்பா இறக்கும் போது ஒரு 40 years ஆஃப் மேரேஜ் லைஃப். என்னோட கேள்வி என்னன்னா, த இமிடியேட் மூமெண்ட் ஹஸ்பண்ட் இறந்ததும் அந்த பெண்ணை வந்து விதவை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த 40 வருஷம் ஹஸ்பண்டோட வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாம போயிருமா? 60 வயசு 70 வயசு அவங்களுக்கு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து முன்ன நின்று செய்யக்கூடாது. அவங்க ஒரு 3 தலைமுறையை பார்த்திருப்பாங்க. ஆனா அவங்க சொல்றது என்னன்னா, உனக்கு வந்து ஹஸ்பண்ட் இல்லை. எனக்கு புரியலங்க. எப்ப பார்த்தாலும் அந்த விதவை, சிங்கிள், உனக்கு ராசி இல்லை, உனக்கு அதிர்ஷ்டம் இல்லை, உனக்கு கல்யாணம் ராசி இல்லை, உனக்கு கல்யாணம் நடக்காது. ஏன் அந்த மாதிரி ஒரு திங்கிங்ல இருக்கீங்க? நான் உங்களன்னு சொல்லுங்க, ஐ மீன் பொதுவா வந்து சில பேருக்கு இந்த கருத்து இருக்கு. நம்ம பிறந்ததும் நம்ம எந்த வரமும் வாங்கிட்டு வரல. நம்ம வாழ்க்கையில வந்து எல்லாமே தானாவா நடக்குது. சில விஷயங்கள் வந்து நம்ம பகுத்தறிவால, நம்ம படிச்சனால, நம்ம அனுபவத்தினால சில விஷயங்களை நம்ம வாழ்க்கையை சரி பண்ணி போயிட்டே இருப்போம். ஆனா திடீர்னு ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது நம்ம போயிட்டு கேட்கல, எனக்கு இந்த மாதிரி தப்பா நடக்கணும் அப்படின்னு. என்னோட இழப்பை நான் கேட்கல. ஒரு பொண்ணு ஒரு கணவரை இழந்ததும் ஏன் இந்த சமுதாயம் வந்து விதவையா பாக்குது? ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல ரொம்ப நாளா, ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆகல ரொம்ப நாளா, ஏன் வந்து ஒதுக்கி வைக்கணும்? ஏன் எப்ப பார்த்தாலும் வந்து உனக்கு ஏன் நல்லதே நடக்க மாட்டுது அப்படின்னு கேக்குறீங்க? 1000 ரீசன்ஸ் இருக்குங்க. எல்லா ரீசனும் உட்காந்து எல்லாருக்கிட்டையும் புரிய வச்சுக்கிட்டு இருந்தா வாழ்க்கை நகர்றது ரொம்ப கஷ்டம். நான் வந்து இமோஷனலா பேசல. ஏன்னா ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல வந்து இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம மௌனம் மட்டும் தான் என்னோட பதிலா இருக்கும். நான் எனக்கு மட்டும் பேசலைங்க, உங்க எல்லாருக்கும் சேர்த்து தான் பேசுறேன். நம்ம சமுதாயம், நம்ம சொசைட்டி இந்த மாதிரி ஈஸியா வந்து லேபிள் பண்ணிட்டு போயிடுவாங்க. உனக்கு அதிர்ஷ்டம் இல்லை, உனக்கு ராசி இல்லை. என்னைய ராசியா பார்த்தவங்களே, என்ன அதிர்ஷ்டம்னு சொன்னவங்களே வந்து ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நீ வந்தனா வந்து அந்த காரியம் விளங்காதுன்னு வந்து என் முகத்துக்கு நேரா சொல்ற காலம் வந்துருச்சு. எனக்கு பின்னாடி பிறந்தவங்க கல்யாணம் பண்ணி பிள்ளைங்க எல்லாம் வந்து நல்லா சந்தோஷமா இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்கு வந்து நான் போனேன்னா நல்லது இல்லை,
நீ பேட்ல கொண்டு வரேன்னு நம்ம கிட்டே சொல்றாங்க. கணவன் அந்த பெண்ணுக்கும் அதே நிலைமை தான், கல்யாணம் ஆகாத பெண்ணுக்கும் அதே நிலைமை தான். எண்ட் ஆஃப் தி டே நம்ம எல்லாருமே மனுஷங்க தாங்க. எதுவுமே நம்ம ஆசைப்பட்டது நடக்கலைன்னா என்ன ஃபைட் பண்ண முடியும்? யாருக்கிட்ட ஃபைட் பண்ண முடியும்? ப்ரே பண்றோம் ஒவ்வொரு நாளும், கடவுள்கிட்ட நல்ல வழியை காட்டுன்னு தான் ப்ரே பண்ண முடியும். இது சோகத்தின் வெளிப்பாடே இல்லை, என்னோட ஆதங்கமும் இல்லை. இது இந்த மெசேஜ் கண்டிப்பா எல்லாருக்கும் போய் சேரணும். இந்த காலகட்டத்துல நம்ம சமுதாயம் முன்ன மாதிரி யோசிக்காம கொஞ்சம் புதுமையா யோசிங்க. ஏன்னா எங்களுக்கு சிங்கிளா இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, கணவன் இல்ல மனைவி இழந்தவங்களா இருந்தாலும் சரி, சிங்கிள் பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் அவங்க மனசுல ஒரு ஆசை பாசம் எல்லாமே இருக்கு. ஃபேமிலி இருந்தாதான் கம்ப்ளீட்ங்கிற மாதிரி நினைக்கிறாங்க சில பேர். நினைக்கிறாங்க கம்ப்ளீட் செட், ஒரு ஃபேமிலி இருந்தா நாங்க கம்ப்ளீட்டா ஒரு லைஃபை வாழ்றோம் அப்படின்னு. சிங்கிளா இருந்தா உனக்கு சீக் வந்தா யாரு பாப்பா, உனக்கு உடம்பு முடியலன்னா என்ன செய்வ, உன்னோட சொத்துக்கு வாரிசு யாரு? இதே கேள்விதான். கஷ்டமா தான் இருக்கும். ஆனா யாருமே நான் போயிட்டு கேட்ட வாழ்க்கை இல்லை இது. எங்கேயுமே போயிட்டு நாங்க அப்ளிகேஷன் போட்டு நான் சிங்கிளா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லல, நான் விதவையா இருக்க போறேன்னு சொல்றேன். முதல்ல இந்த விதவைங்கிற வார்த்தையை எடுக்கணும். நம்ம சமுதாயம் எல்லாருக்கும் எல்லா விஷயத்திலையும் முன்னேறி வரணும், எல்லாருக்கும் உதவி செய்யணும். இந்த மாதிரி மீட் பிற்போக்கு சிந்தனையெல்லாம் தூக்கி எரிஞ்சிடணும். ஒவ்வொரு டைமும் முன்னேற்றத்தை பத்தி பேசுறோம், பாசிட்டிவிட்டி பத்தி பேசுறோம். ஆனா இன்னும் இந்த நிமிஷமும் சில பேரு இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளை நம்பிக்கிட்டு, ராசி இல்ல, அதிர்ஷ்டம் இல்ல, நீ இந்த மாதிரி விஷயம் செய்யக்கூடாது, நீ ஏன் சிங்கிளா இருக்க, நீ ஏன் பூ வைக்கிற பொட்டு வைக்கிற, என்னங்க செய்யறது? பேசிக்கிட்டே தான் இருக்கும், இன்னும் உட்காந்து பேசிக்கிட்டே தான் இருக்க போறோம். இப்போ கல்யாணம் நடந்துச்சுன்னா கம்ப்ளீட்னு நினைக்கிறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வாழ்க்கை ஆரம்பிக்கும். 2 பேரும் சேர்ந்து ஒன்னா கல்யாணம் பண்ற அன்னைக்கு அவங்களுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கும். கல்யாணம் முடிஞ்சிருச்சுங்கிற கான்செப்ட் விட்டுருங்க. இனிமே எவ்வளவு இருக்கு வாழ்க்கை. இதே சிங்கிளா இருந்தா, அவங்க காலம் பூரா சிங்கிளா இருந்தா என்ன தப்பு? அவங்க விரும்பி ஏத்துக்கிட்ட வாழ்க்கையா இருக்கலாம், அவங்க இண்டிபெண்டா இருக்கலாம், இல்ல அவங்களுக்கு கமிட்மெண்ட் பயமா இருக்கலாம், இல்ல சரியான வாழ்க்கை அமையாம இருக்கலாம், சரியான கைடன்ஸ் இல்லாம இருக்கலாம். எல்லாத்தையும் போட்டு குழப்பி ஒரு ஜட்ஜ்மெண்டலா இருந்து நம்ம சொசைட்டியை நம்ம தாங்க பார்க்கணும். நான் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் தான், அடுத்த தலைமுறைக்கு நல்ல விஷயங்களை மட்டும் சொல்லி கொடுத்துட்டு போவோமே. இந்த மித்தெல்லாம் உடைச்சு எரிஞ்சிட்டு ஒரு நல்ல சொசைட்டியா வாழணும். மறுபடியும் சொல்றேங்க, இது ஆதங்கம் இல்ல. இந்த விஷயம், இந்த மாதிரி சின்ன சின்ன மீத், நம்மள சுத்தி இருக்கிற இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள் எவ்வளவு பேர் மனசை கஷ்டப்படுத்தணும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஈஸியா சொல்லிடுவீங்க, நீ கல்யாணம் பண்ண அப்படின்னு. ஏன் கல்யாணம் பண்ணாம இருக்கு அப்படி இப்படின்னு ஈஸியா. ஆனா அந்த வலியும் வேதனையும் அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும் தாங்க தெரியும். சொன்னா புரிஞ்சுக்கிட்டா பரவாயில்ல, திருப்பி திருப்பி அதே பேசுறது ரொம்ப பெயின் கொண்டு வரும். முதல்ல நீங்க உண்மையிலேயே அவங்கள நேசிச்சீங்கன்னா, அவங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் இந்த விஷயத்த அவங்க தள்ளி போடுறாங்க, ஏன் அவங்களுக்கு இஷ்டம் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லாம போச்சு, என்ன காரணம்னு புரிஞ்சுக்க பாருங்க. புரிஞ்சிருந்தீங்கன்னா நீங்க சும்மா சும்மா அவங்களை ஹர்ட் பண்ண மாட்டீங்க. அவங்களுக்கு நீங்க நல்லது செய்யணும்னு ஆசைப்படுறது எனக்கு நல்லா புரியுது. அவங்க சிங்கிளா இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும், அவங்களுக்கு ஒரு நல்ல குடும்பம் இருக்கணும், அவங்களும் பாதுகாப்பா இருக்கணும்னு சில பேர் நினைக்கலாம். அதுல எந்த விதமான தப்பும் இல்லை. ஆனா முதல்ல பேசிக்கா அவங்க என்ன மாதிரி சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன காரணம், அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்படி உங்களால புரிஞ்சுக்க முடியலன்னா அதை பத்தி கேட்டு இன்னும் அவங்க வேதனை அதிகப்படுத்தாம பாத்துக்கணும்.
எனக்கு வேற என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. விட்டா பேசிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. எல்லாருக்கும் இந்த உலகத்துல சம உரிமை இருக்கு. இதுதான் பெர்ஃபெக்ட் லைஃப், இது இம்பர்ஃபெக்ட்னு சொல்றதுக்கு யாருக்குமே எந்த உரிமையும் இல்லை. உங்களோட லைஃப் அழகா அமைச்சுக்கிறது உங்களோட கையில தான் இருக்கு. என்னோட லைஃபை அழகா அமைச்சுக்கிறது என்னோட கையில தான் இருக்கு. எனக்கு புரியாத சில நேரத்துல நான் வந்து கைடன்ஸ் கேட்பேன். இப்படி பண்ணா சரியா இருக்குமா அப்படின்னு. இப்படி பண்ணா சரியா இருக்குன்னு சொன்னா எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, அது வந்து லாஜிக்கா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதை வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன். ஆனா நான் இப்படிதான் இருக்கணும், நீ இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்றத வந்து நம்ம மாத்திக்கணும். மனுஷங்களா பார்க்க ஆரம்பிச்சிட்டோமா, இந்த உலகத்துல எந்த விதமான பிரச்சனையும் வராது. எல்லா இடத்துலயும் பாசிட்டிவிட்டி மட்டும்தான் இருக்கும். ஒவ்வொரு நாளும் சேலஞ்சஸ்ங்க, ஒவ்வொரு நாளும் சேலஞ்சஸ். தூங்கி ஏந்திரிச்சாதான் வாழ்க்கை நிச்சயம். இது எத்தனை பேர் ஒத்துக்குவீங்க? இந்த வாழ்க்கையை வந்து ரொம்ப சந்தோஷமா வாழணும். பிடிச்சவங்க கூட வந்து செலவு செய்யணும். பாசிட்டிவா இருக்கணும். ஆனா கண்டிப்பாங்க இந்த சிங்கிள்னு வரும்போது வந்து நம்மளுக்கு லோன்லினஸ் வரும். ஆனா அதையே காரணமா வச்சு நீ கமிட்மெண்ட் பண்ணு, நீ கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொல்றது எப்படி? அந்த ஒரு சின்ன அந்த லோன்லினஸ்க்காக நான் வந்து ஒரு கமிட்மெண்ட் போறேன்னா நான் மென்டலி ரெடியா இருக்கேனா இல்லையான்னு எனக்கே தெரியாது. சில பேர் வந்து ரொம்ப யங்கா வந்து ரொம்ப மெச்சூர் ஆயிடுவாங்க, மென்டலி வந்து ஸ்டேபிளா இருப்பாங்க. எல்லாருனால முடியுமான்னு நம்மளுக்கு தெரியாதுங்க. நம்ம அதை ஜட்ஜ் பண்ண முடியாது. ஆனா அப்படியே வந்து கல்யாணம்னு ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா அந்த சந்தோஷத்தோட லெவல் வந்து எப்படின்னு தெரியாது. ஃபேமிலிக்குள்ள கல்யாணம் பண்ணி இருக்கிறவங்களுக்கு மேபி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இந்த கல்யாண வாழ்க்கையோட ஹாப்பினஸ். சிங்கிளா இருக்கிறவங்க வந்து அதை யோசிக்க சொன்னீங்கன்னா அவங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அதை பத்தி யோசிக்கிறதுக்கு? என்னைக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம எல்லாருமே ஆதரவா இருப்போம். சரியான நேரத்துல சரியான விஷயங்களை எல்லாருமே பகிர்ந்துக்குவோம், சொல்லி கொடுப்போம். நம்ம சொசைட்டி வந்து அகெயின் நான் சொல்றேன், இந்த மித், இந்த மூட நம்பிக்கை, இதுல இருந்து வெளியே வந்துருவோம். இனி வரப்போற காலங்கள், வரப்போற ஜெனரேஷனுக்கு பாசிட்டிவான சரியான விஷயங்கள் மட்டும் சொல்லிக் கொடுப்போம். நம்ம திங்கிங்ல இருந்து, நம்ம சிந்தனையில இருந்து இந்த பூ வைக்கிறது, பொட்டு வைக்கிறது, வளையல் போடுறது, நீ ஏன் இன்னும் சிங்கிளாவே இருக்க, வயசாயிட்டு போகுது, முதிர்கண்ணி, அதெல்லாம் பேசி 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 நம்ம சொசைட்டிய, நம்ம மக்களை நம்மளே வந்து இறக்கக்கூடாது. தெளிவான சிந்தனை இருந்தால் தெளிவா நீங்க செயல்படலாம். என்னைக்குமே தெளிவா யோசிச்சு தெளிவான வார்த்தையை யூஸ் பண்ணி தெளிவா செயல்படணும். ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்துக்கிட்டு இருந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மறுபடியும் சொல்றேங்க, இது என் மனசுல இருந்து வந்த ஒப்பீனியன். யாரையும் ஹர்ட் பண்றதுக்காக நான் எதுவுமே சொல்லல, ஆதங்கமும் இல்லை. ஒரு சின்ன அவேர்னஸ். இந்த விஷயம் எல்லாருக்கும் போய் சேரணும். நம்ம இந்த மாதிரி மீத்துல இருந்து வெளியே வரணும். அதுதாங்க என்னோட ஆசை. எல்லாருமே சந்தோஷமா இருப்போம், பாசிட்டிவா இருப்போம். இது வரைக்கும் நான் பேசுறதை கேட்டுக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. மீண்டும் சந்திப்போம்.